இந்த மாதத்தான் சொல்றாரு, நீ நீதிமான், அதனால நீ அசைக்கப்படுவதில்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லைன்ற கீழே விழுந்து போறேன்னு அப்படின்னா நீ கையை பிடிக்கல, அதனால கீழே விழுந்து போற. நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அதை தான் இப்ப சொல்றாரு. எப்போ நீ விழுந்த போது ஆண்டவரே அப்படின்னா, நான் தான் 1ஆம் தேதியே சொன்னேன், நீ விசுவாச தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ பாட்டு ஓடி போய் ஊந்து மூஞ்சி முகரை பேத்துட்டு வந்து என்கிட்ட, ஏசப்பா எனக்கு கஷ்டமாகுது, ஏசப்பா வழியாக தான், என் ஆலோசனை நான் அப்பயே சொல்லிட்டேன், ஏசப்பா இதெல்லாம் நடக்கல, ஏசப்பா இப்படிலாம் ஆச்சு, ஏசப்பா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? வலியும் வேதனையும் அவமானம் கஷ்டமும் கால தாமதம் இல்லாதபடிக்கு துரிதத்துல உன் வாழ்க்கையில சமாதானத்திலும் சாட்சியும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு கூட நீ அவரோட தொடர்ந்து நடப்பனா சீக்கிரத்துல அது ஆசீர்வாதமாய் மாறும். நினைச்சவங்க வேற விதமா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல நம்மளை பார்ப்பாங்க, யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணும், தூரம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம அழைத்தவர் நம்மளை எவ்விதமாய் பார்க்கிறார் என்பதை நம்ம என்ன உள்வாங்கி அப்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் எது கொடுக்க நினைக்கிறாரோ அந்த காரியம் என்ன பண்ணும், தடைபடாதபடிக்கு நடக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு விசேஷமாய் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல வேதம் சொல்லுது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, ஆமென். வேதம் இன்னைக்கு நம்மளுக்கு வெளிச்சமாய் காட்டப்படுகிற வசனம் எதுனா, நீதிமானாய் இருக்கிற நாம் என்ன என்றுமே என்றென்றைக்குமே என்ன பண்ணுறது, யாராலையும் எந்த சூழ்நிலும் எதற்காகவும் எந்த வல்லமையினாலும் என்ன பண்ணுறதில்லை, நம்ம அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம நீதிமான்ற எண்ணம், ஏன் நீதிமான் அசைக்கப்படுவதில்லைன்னா, அதான் வசனம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேலே நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். உங்க மேல ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கா, பார்த்து கொண்டே இருக்குது, உங்களை நோக்கி கொண்டே இருக்குது, உங்க மேல கவனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீதிமான் என்றும் காரணம்னா, நீதிமான் மேல் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு, போக்கஸ் பண்ணிட்டே இருக்கார், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பைபிள் நம்மளுக்கு சொல்லுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. காரணம், நீதிமான் என்று நீ நினைத்து நீதியின்படியாய் உன்னால் வாழ முடியும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன்னை எப்பொழுதுமே பாதுகாக்கும்படியாய், உன் மேலே ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது, உன் மேல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும்படியாய் எப்பொழுதுமே உன்னை என்ன பண்ணுறாரு, தீமை அணுகாதபடிக்கு, பொல்லாங்கன் உன்னை பார்க்காதபடிக்கு, எந்த பொல்லாங்கும் உனக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரா, உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் தேவைக்காய் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து, ஏன் தேவனை நோக்கி நீ எங்கிருந்து கூப்பிட்டாலான்னு சொல்றாரு, அவர் செவிகள் என்ன பண்ணுது, உன் ஜெபத்தை கேட்க கவனமாயிருக்கிறது. அல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்க முடியாய், நீ கூப்பிடுதலை கேட்க முடியாய் ஆண்டவர் சொல்றாரு, கவனமாயிருக்கு. அப்ப எங்கு இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கும் ஆண்டவரின் சத்தத்துக்கு செவிசாய்ப்பதற்கும் எங்கு ஒரு பிளவு உண்டாகுது அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் தான். அல்லேலூயா. நீதிமானுக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கும். காரணம், பைபிள் சொல்லுது, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அல்லேலூயா, ஆமென். நீதிமான் எதனால பிழைப்பான், எதனாலையும் இல்லை, உன் விசுவாசத்தினாலதான் உன் வாழ்க்கை மாறும். ஆமென். அப்ப அநேக நேரங்கள்ல நீதிமான்ற எண்ணமே எனக்குள்ள இருக்காது, நீதிமன்ற எண்ணமே இருக்காது. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைப்பேன், உலகத்தில் உள்ளவனை போல யோசிப்பேன். ஆனா என்னை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கார், நான் விழமாட்டேன் என்று, நான் அவமானப்படமாட்டேன் என்று அந்த சிந்தை என்னைக்கே இல்லை. யாருக்கு இல்லை, நமக்கு இல்லையா? நீதிமான் எதனாலே ஜீவித்திருப்பான், நீதிமான் எதனாலே அற்புதத்தை காண்பான், நீதிமானுடைய வேண்டுதல் எப்படிலாம் நிறைவேறுனா அவன் விசுவாசத்தினாலே. ஆமென். நம்ம விசுவாசத்தின் மார்க்கத்தாரா இருக்கும் பொழுது இம்மாதத்துல உன் வாழ்க்கையில எப்படி வேணாலும் விசுவாசத்தை உடைக்க முடியாது. நீ எதிர்பார்த்த காதலுக்கு எதிர்மறையாய் நிறைய காரியங்கள் நடக்கலாம். ஆமென். ஆனா நீ பண்ண வேண்டியது என்னது, விசுவாசிக்க வேண்டும். எப்படி? தைரியமாய். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை குறித்து எப்படிலாம் அவருடைய பார்வை இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம மேல ஆண்டவருடைய பார்வைலாம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு கம்பீரமா இருக்கு, எவ்வளவு பலனா இருக்கு. ஆனா நம்ம மேல வைக்கிற பார்வையே ரொம்ப கேவலமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? 1008 கேள்வி வாழ்க்கையில அப்படி திரும்பி பார்த்தா வெறும் கேள்வியும் எதிர்பார்ப்பும் கவலைகளும். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது, பார்த்துக்கலாம், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம், ஏதோ வாழ்ந்தா போதும் அப்படின்ற அவிவிசுவாசமும் சோர்வு மட்டும்தான் அதிகமா நிற்கும். ஆனா வேதம் சொல்றது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா என்ன நடந்தாலும் அவன் விசுவாசத்தில் இருந்து பின்வாங்காதபடிக்கு தைரியமா நிற்பான். அல்லேலூயா. கொடுப்பாரு, நடக்கும். என் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் செவிகள் கவனமாய் கேட்டு கொண்டு இருக்கிறது, அவர் எனக்கு பதிலளிப்பார் அப்படின்ற தைரியம் தான் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு வாசலாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி சொல்றது என்னது? நீதிமான் என்னைக்குமே அசைக்கப்படுவதில்லை. அவன் கம்பீரமாய் உறுதியாய் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடுகளை போல. ஆமன். எவ்வளவு பெருகாற்று அடித்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் என்னது, அந்த கூடாரத்தை தொடவே முடியும். ஏன்னா நான் கிறிஸ்து என்கின்ற கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடாய் இருப்பதனாலே, நான் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் அஸ்திபாரம் போடப்பட்டவனாய் இருப்பதனாலே நீதிமான் இன்றும் அசைக்கப்படுவதில்லை. எங்க அப்பா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கண்ணிமையும் நேரத்தில் ஒருவனு. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணுறது? கண்ணை கூட சிமிட்டாம என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். பல ஆக்சிடென்ட் வந்து சும்மா அப்படி ஒரு 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 10 செகண்ட் அப்படி கண்ணு ஆடினா டமால்னு முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஒரு ஆக்சிடென்டா இருக்கட்டும், எல்லாமே என்ன நடக்கும், ஒரு விபத்து, ஒரு பிரச்சனை, எல்லாமே எங்க வருதுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான், சில மணித்துளிகள் தான். அப்படின்னதுக்குள்ள அது நடந்து முடிஞ்சிடும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? கண்ணை கூட மூடவே மாட்டார். எதனா ஒன்று பொல்லாங்க என்ன பண்ணுவான்? எதனா ஒரு கண்ணியை வச்சிருவான், எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கவே மாட்டேங்கிறோம். காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு எல்லோருக்குமே எனக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால முடியும், எனக்கு சரீர சுகம் இருக்கு, சரீர பலன் இருக்கு, என்னை சுத்தி மனுஷங்க இருக்காங்க, என் கையில 4 காசு வச்சிருக்கேன், நல்ல படிப்பு இருக்கு, இவங்க உதவரம் சொன்னாங்க, அவங்க உதவரம் சொன்னாங்க, இதை எதிர்பார்த்து காத்துறீங்க இதுக்கு அப்படின்னு உன் மேல ஒரு நம்பிக்கை வைப்பதனாலே தேவனால ஒரு காரியம் செய்ய முடியாமல் போகிறது. அல்லேலூயா. நீ நீதிமான் என்ற அந்த அர்த்தம் இருக்குன்னா என்ன பண்ணும்? நீதிமான் எப்பொழுதுமே யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தருடைய கரத்தை இறுக்கமாய் பிடித்து அவருடைய ஆலோசனையில் நடப்பவனா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லைன்ற கீழே விழுந்து போறேன்னு அப்படின்னா, நீ கையை பிடிக்கல, அதனால கீழே விழுந்து போற. ஏன் ஆண்டவரே கீழே விழுந்து மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து போயிடுது, ஒரே மூஞ்செல்லாம் மண்ணாகுது, அசிங்கமா இருக்குது அப்படின்னு நீ கேட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நீ அப்பா என் கையை பிடிச்சாதானப்பா நான் அவனுக்கு கூட்டின்னு போக முடியும். ஆண்டவரே இது தோத்து போயிட்டேன்னு என் ஆலோசனையை கேட்டாதானப்பா நான் சொல்ல முடியும். நான் பேச உனக்கு ரெடியா இருக்கிறேன், நான் ஆலோசனை கொடுக்க ரெடியா இருக்கேன், உன்னை கையை இறுக்கமாய் பிடித்து கொண்டு நான் நடத்த ரெடியா இருக்கிறேன். பட் நீ என்ன பண்றனா என்னை பிடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நடக்கலன்னா நீ அவர் கூட நடக்கல, அதனால ஆண்டவர் சொன்னது உன் வாழ்க்கையில் நடக்கல, அவ்வளவுதான். இங்க வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, ரொம்ப அழகா. ஒரு 3 வசனத்தை மட்டும் தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஒருத்தர் சத்தமாய் வாசிப்போம் பார்க்கலாம். நான் காரியம் அறியாத, எதையும் எனக்கு தெரியாத, இங்க பாரு சங்கீதம் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் காரியம் அறியாத மூடனானேன். அல்லேலூயா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அறிவில்லாத முட்டாள் நானு. மிருகம் போல ஒண்ணுமே புரியாம போன போக்குல பொழுது இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்ல, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணு? என்னுடைய வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்க என்ன பண்ண இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க? எப்ப பிடிக்க முடியும்? நம்ம கையை கொடுத்தாதான் இறுக்கமா பிடிக்க முடியும். உதறி தள்ளி விட்டு போனா, இப்ப நான் என் பிள்ளையோடைய கையை நான் பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நடக்கிறேன் அப்படின்னா, சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சில நேரம் கரெக்டா வருவாங்க. ஆனா அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குரிய அந்த அந்த அந்த
சூழ்நிலை வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அவங்க எதிர்பார்த்த ஒரு இடம் வந்துச்சு, பீச்சுக்கு போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறோம், சம்திங் எங்கேயோ போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அவங்க போகிற வரைக்கும் நம்ம கூட ஒழுங்காக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே தன்னுடைய உலக காரியத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்த என்ன பண்ணுவாங்க, அப்பா விடுவா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கதறுவோம், கையை உதறி தள்ளி விட்டு போயிடுவாங்க. நம்ம சொல்லுவோம், அப்பா ஓடாத ஓடாத ஓடாதன்னுவோம், டம்மால்னு ஊந்து அழுதுனே தான் ரிட்டர்ன் வருவாங்க. அதுக்கப்புறம் கையை பூச்சா கம்முன்னு வருவாங்க. முதல்லயே கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா பத்திரமாய் போக வேண்டிய இடத்துல அழுகையும் வலியும் வேதனையும் இல்லாதபடிக்கு உங்களை நடத்துவார். நடத்த மாட்டார்னு நான் சொல்லல, அல்லேலூயா. ஏன்னா நீங்க எப்படி அறியாமையில் இருந்தாலும், நீங்கள் மிருகமாய் நடந்தாலும் அவர் சொல்ல, அவர் உங்களை இறுக்கமாய் பற்றி கொள்கிறார். ஆமென். அதனால அவர் விட்டுடுவான்னு நான் சொல்லல. ஆனா வலியும் வேதனையும் அவமானம் கஷ்டமும் கால தாமதம் இல்லாதபடிக்கு துரிதத்துல உன் வாழ்க்கையில சமாதானத்தோடும் சாட்சியும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு கூட நீ அவரோட தொடர்ந்து நடப்பனா சீக்கிரத்துல அது ஆசீர்வாதமாய் மாறும். இல்லைன்னா நிறைய அடி, நிறைய வேதனை, நிறைய பேச்சு, நிறைய கஷ்டம்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் எங்க அப்பா கையை பிடிக்கும் போது கம்முன்னு வந்தனா எல்லாமே வேஸ்ட் இல்லையா மாவா, இல்லையா? அதனால சீக்கிரமா கொடுத்துரு. கையை எந்த சூழ்நிலையும் எடுக்கவே எடுக்காத, இறுக்கமாய் பற்றி கொண்டு அவருடைய ஆலோசனையில் நடந்து முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அவர் ஆலோசனையில் நடந்து அவர் கையை பிடி. இந்த மாதத்தான் சொல்றாரு, நீ நீதிமான், அதனால நீ அசைக்கப்படுவதில்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, உன் விசுவாசம் உனக்குள்ள தைரியமாய் சிங்கத்தை போல இருக்கணும். இரண்டாவது, தேவனை இறுக்கமாய் பிடித்து கொண்டு அவர் சொல்லுகிற பிரகாரமாய் நீ நடக்கும் போது உன் வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அதை தான் இப்படி சொல்றாரு. எப்போ நீ விழுந்த போது, ஆண்டவரே அப்படின்னா, நான் தான் 1ஆம் தேதியே சொன்னேன், நீ விசுவாச தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ பாட்டு ஓடி போய் ஊந்து மூஞ்சி முகரை பேத்துட்டு வந்து என்கிட்ட, ஏசப்பா எனக்கு கஷ்டமாகுது, ஏசப்பா வழியாக என் ஆலோசனை நான் அப்பயே சொல்லிட்டேன், ஏசப்பா இதெல்லாம் நடக்கல, ஏசப்பா இப்படிலாம் ஆச்சு, ஏசப்பா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு நான் சொல்றேன். நான் உனக்கு சொல்லவில்லையா? எப்போ மறந்துட்டுனா 1ஆம் தேதி வீடியோ, வாக்குத்தத்தம் வீடியோ யூடியூப்ல இருக்கு, எடுத்து போட்டு பாரு. ஆமால அன்னைக்கு சொன்னார்ல, நம்ம தான் மறந்துட்டோம் அப்படின்னு அவர் ஆலோசனை பிடிச்சு நடந்துக்கோ, விழாம இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.